உலகத்திலே பெரிய கொள்ளைக்காரங்க யாரு அப்படின்னா, ஒரு 3 பேர சொல்லலாம். 3 பேரு டிசைனான கொள்ளைக்காரங்க. ஒருத்தன் ஸ்டைல் ஒருத்தனுக்கு இருக்காது. அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, இந்த 3 பயலுகளுக்கும் ஒரே இடம் தான். 1, 2, 3ன்லாம் வைக்க வேணாம். ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பிரிட்டன சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பிரிட்டனே சொல்லும். ஒட்டுமொத்தம் பிரிட்டன் சாம்ராஜ்யத்தில சூரிய அஸ்தமனமே இல்ல அப்படின்னு. அவ்வளோ நாடுகள நாங்க பிடிச்சிருக்கோம், ஆண்டுருக்கோம்ன்னு. ஆனா, படை எடுத்து பெரிய அளவுல வீரத்த வெளிப்படுத்தி இதெல்லாம் சாதிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த காலத்துல எவ்வளவோ நாடுகள் போய் பிடிச்சிருக்கு. ஆனா, எல்லாமே தன்னோட வீரத்த வெளிப்படுத்தி தான். பெரிய படை நடவடிக்கை தான். ஆனா, பிரிட்டனுக்கு மட்டும் அந்த பேரு கிடையாது. காரணம் என்னன்னா, பிரிட்டன் உள்ள வந்து சதி தான். வியாபாரம்ங்கிற போர்வையில வந்து சதி செஞ்சு நாட்ட ஆள ஆரம்பிச்சுச்சு. இங்க உள்ள கைக்கூலிகள பயன்படுத்தி. முழுக்க முழுக்க சூழ்ச்சியால பிடிச்ச பகுதிகள் தான் ஜாஸ்தி. அதனால பிரிட்டன் வந்து வீரம் அப்படிலாம் அரும பெரும பேச முடியாது. அதனால தான் அவன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு பல இடங்கள்ல பல நபர்கள் பேசுவார்கள். அடுத்த கொள்ளைக்காரன் நமக்கு தெரிஞ்ச கொள்ளைக்காரன். கொஞ்ச காலமா பெரும் ஆட்டம். இப்பதான் ஒரு வீழ்ச்சி ஆரம்பமாயிருக்கு. இன்னும் முழு வீழ்ச்சிய நோக்கி பயணம் போகல. ஆனா ஒரு வீழ்ச்சி ஆரம்பமாயிருக்கு. சீனா தான். கடன குடுக்கிறது, அப்புறம் அந்த நாட்டையே அப்படியே முழுங்கிக்கிறது. அந்த நாட்டுல தேவையானத பூரா சாதிக்கிறது. இது பிரிட்டன்ல இருந்து அப்படியே நேர்மாறு. ஆனா இது ஒரு ஸ்டைலான கொள்ளை. ஆனா பிரிட்டனுக்கும் ஒரு காலகட்டத்துல சக்சஸ் இல்லாம போச்சு. சீனாவுக்கு ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே சக்சஸ் இல்லாம போச்சு. இருந்தாலும் அந்த அரும பெரும அந்த ஒரு ஃபார்முலா வச்சு லைட்டா மைலேஜ் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற 2 கொள்ளைக்காரங்க. நீங்க 2 பேருமே சின்ன பயலுகடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய கொள்ளைக்காரன் அமெரிக்கா தான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் உள்நாட்டு விஷயங்கள்ல தலையிடுறது. கைக்கூலிகள வச்சே தலையிடுறது. ஆனா, ஜனநாயகம் அப்படிங்கிற போர்வையில தலையிடுறது. அந்த கைக்கூலிகளுக்கு ஆதரவா உள்ளுக்குள்ள ஒரே பிரச்சனை இருக்கும். அத 1001 பிரச்சனையா மாத்திர்றது. இந்த 1001 பிரச்சனை தான் ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனையா பிரதிபலிக்கிறது. இந்த ஆட்டத்த அமெரிக்கா ரொம்ப காலமா ஆடிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு அமெரிக்காவுக்கு நண்பன், எதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அமெரிக்காவுக்கு எங்க எது தேவையோ அது கிடைக்கலன்னா, அங்க இறங்கி இந்த ஃபார்முலாவ கையில எடுக்கக்கூடிய நாடு. அப்படி இருக்கும்போது ஊர் பூரா எலக்ஷன் நடக்கும்போது 2 விஷயத்த உலக நாடுகள் கவனிப்பாங்க. அந்த எலக்ஷன்ல அந்த நாட்டுல உள்ள தலைவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, இல்ல இன்னொரு ஒரு புதிய நபர், இந்த மாரி யாரு வரா? எத நோக்கி அந்த நாடு போப்போது? அதுல நமக்கு என்ன மைலேஜு? நமக்கு என்ன டிராபேக்கு? இந்த மாரி ஒரு சார்ட்ட போடுவார்கள். அதே மாரி இந்த நாட்ட அமெரிக்கா எப்படி பாக்குது? அப்படின்னு பேரலரா இன்னொரு சார்ட் போடுவாங்க. ஏறக்குறைய ஜோசியத்துல கட்டம் மாரியே தான் போடணும். உலக அரசியல்ல. அமெரிக்காவோட பார்வை அந்த நாட்டு எலெக்ஷன்ல எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? நட்பா இருக்கா? பகையா இருக்கா? இந்த மாரி எல்லாமே அமெரிக்காவோட பார்வைய பொறுத்து அங்க எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அமெரிக்கா வக்கரமா இருந்தா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வேலைய எல்லா நாட்டு எலக்ஷன்லயும், எல்லா நேரங்கள்லயும் செய்யக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. அதனால தான் அமெரிக்காவுக்கும் அந்த கொள்ளைக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அப்படிப்பட்ட அமெரிக்கா, பங்களாதேஷ் எலக்ஷன்ல எவ்வளவு செஞ்சார்கள் அப்படிங்கிறது அந்த நாட்கள்ல நம்மளே விரிவா பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனா, மேலை நாட்டு ஏஜென்சிகளுக்கு பங்களாதேஷ் தான் முதல் டார்கெட்டே. பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய எலக்ஷன பொறுத்து தான் உலகத்தோட வரலாறோ, உலகத்தோட செல்வ செழிப்போ, உலக மக்களோட ஒட்டுமொத்த நலனும் அங்க தான் அடங்கியிருக்கு. டாக்கால தான் அடங்கியிருக்கு. அப்படிங்கிற மாரி தான் எழுதி தள்ளி சந்தோஷப்பட்டாய்ங்க. அப்பவே தெரிஞ்சுச்சு ஷேக் ஹசீனாவ அமெரிக்கா விரும்பவில்லை அப்படிங்கிறது. அப்ப மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னால அந்த அம்மா எலக்ஷன சந்திக்கும்போது விரும்பல. அமெரிக்காவ பொறுத்தவரை எந்த கட்சி வந்தாலும் சரி, பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவ கொஞ்ச காலமா விரும்புறதே இல்ல. அப்படி ஒரு கடுமையான சிரமத்துல தான் பங்களாதேஷ் எலக்ஷன் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட பார்வைக்கு ஏறக்குறைய வக்கரமாவே விழுந்து போச்சு. அப்படி வக்கரமாவே விழுந்து போச்சு அப்படின்னா, அங்க பிரச்சனைகள் ஏகபோகமா வரும். அப்படிதான் பங்களாதேஷ்ல பத்தி எரிஞ்சுச்சு. பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லாத மாரி ஆயிப்போச்சு. அங்க உள்ள எதிர்க்கட்சிகள் தாறுமாறான ஒரு வளர்ச்சியில இருக்கிற ஒரு பிம்பம் காட்டப்பட்டுச்சு. ஏன் பிம்பம் அப்படிங்கிறோம்னா, ஷேக் ஹசீனாவோட மைலேஜ் பங்களாதேஷ்குள்ள ரொம்ப ஜாஸ்தி. அத நெருங்குறதுக்கு யாராலும் இன்னும் முடியலைங்கிறது தான் 2வது பிளேயரா இருக்கிறார்கள். ஆனா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப. ஆனா அப்படிலாம் இல்ல. ஷேக் ஹசீனாவோட இதோட தூக்கி சாப்பிட்டுருவார்கள் இந்த கட்சிகள் அப்படின்னு தான் பெரிய அளவு பிரச்சாரம் அந்நாட்கள்ல போச்சு. அது மட்டும் உண்மையா இருந்திருந்தா, ஷேக் ஹசீனாக்கு எதிரா அவ்வளோ பிரச்சாரங்களே போயிருக்காது. ரொம்ப சிம்பிளா, அழகா இந்த
கூட்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்து வச்சிருக்கும். ஏன்னா சீனாவோட நேபாளுக்கான தூதர் எப்படி இறங்கி நேபாளுக்குள்ள வேலை செஞ்சாரோ அதை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியா தான் பங்களாதேஷ்கான அமெரிக்க தூதர் அந்த எலெக்ஷன்ல இறங்கி வேலை செஞ்சார். அந்த வக்கரத்தை மீறி ஷேக் ஹசீனா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பிராந்திய வல்லரசு இந்தியாவோட இன்புட்ஸ் தான். அது எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிச்சு டெல்லி. அதனால அதை பத்தி நம்ம விரிவா பேச தேவை கிடையாது. அந்த அம்மா தப்பிச்சதுக்கு பாதி இல்ல முக்காவாசி காரணம் அப்படிங்கிறது இந்தியாவோட இன்புட்ஸ் 25% அவர்களோட ராஜதந்திரம் ரெண்டும் சேர்ந்துதான் இன்னைக்கு பதவியில உட்கார்ந்துருக்காங்க. பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பொதுவாகவே அரசியல்வாதி பேசுறத 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு தேர்தல் காலகட்டம், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். தேர்தல் காலகட்டத்துல அவர் என்ன சொன்னாலும் அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம், எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு. தேர்தலுக்கு அப்புறம் பேசுறத பெருசா ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஏன்னா பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்களோட எண்ண ஓட்ட பூரா வேற திசைக்கு போயிடும். ஆனா அப்படி பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஷேக் ஹசீனா ஒரு பெரிய விஷயத்த சொல்றார்கள். அது இப்ப மிகப்பெரிய பூகம்பமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா இதேதான் அமெரிக்கா பங்களாதேஷ்ல ஒரு தனி நாடை உருவாக்க முயற்சி செய்யுது அப்படிங்கிறதான். இங்க எங்கேயுமே அவங்க அமெரிக்காங்கிற பேரை குறிப்பிடலை. ஆனா தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அது போக என்ன மாதிரியான நாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் யாரு அப்படின்னா வெள்ளை மனிதர்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மறைமுகமான குறியீடுகள். ஆனா எல்லாமே அமெரிக்காவை நோக்கி தான் போகுது. அமெரிக்காவோட விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான், பங்களாதேஷ்ல ஒரு பேஸ் வேணும், ஒரு ஆர்மி பேஸ் வேணும் சீனாவை எதிர்க்கிறது. அதுக்கு ஷேக் ஹசீனா உடன்படலை. ஷேக் ஹசீனாவே தூக்கி வீசிட்டோம்னா ஆட்டமே முடிஞ்சிருச்சு. இதான அமெரிக்காவோட ஸ்டைலு. டைரக்டாவே இவர்கள்கிட்டே டீல் பேசியிருக்கார்கள். எப்படி அப்படின்னா தூதரக அதிகாரி தான், தூதர் தான். அமெரிக்க தூதர் நேபாளில் சீன தூதர் ஆடினதை காட்டிலும் 100 மடங்கு ஜாஸ்தியா ஆடினாரு. அந்த நாட்கள்ல நம்மளும் விரிவா பார்த்தோம். நேரடியா ஆஃபர். ஷேக் ஹசீனாவோட பிம்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி பங்களாதேஷ்குள்ள. அப்படி இருக்கும்போது உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுக்கு பேஸ் வேணும் அப்படிங்கிறதா. அந்த அம்மா எந்திரிச்சு போனா நயன் ரிசார்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் வெடிச்சிருக்கு. நான் பேஸுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதான். நான் ஒத்துக்கலைன்னா என்ன, பங்களாதேஷ்ல இருந்து கொஞ்சத்தை பிரிச்சு கொண்டு போய் தனி நாடா உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்க ஹோல்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய இந்தோனேஷியால உருவாக்குன மாதிரி அப்படின்ட்டாங்க. இந்தோனேஷியால அப்படி யார் உருவாக்குனா, அமெரிக்கா உருவாக்குச்சு. உருவாக்கி அதுக்கு கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்தி அந்த இடத்துல ஒரு பேஸை வச்சு சீனாவை கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறார்கள். இதே ஆட்டத்தை இங்கேயும் ஆடுறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பங்களாதேஷ் மட்டும் கிடையாது, பக்கத்துல உள்ள ஒரு நாட்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் பகுதிகளை எடுக்கிறது அப்படிங்கிறது. ஏறக்குறைய பர்மா, பர்மால இருந்து எடுக்கிறது. இப்பதான் நம்ம உத்து கவனிக்கணும். பர்மால ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, உள்நாட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பர்மால ராணுவ ஆட்சி வரும்போதும் அமெரிக்கா பெருசா ரியாக்ட் பண்ணல. இப்ப உள்நாட்டு யுத்தம் நடக்கும் போதும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது நினைச்ச மாதிரி போகல. உதாரணத்துக்கு ராணுவம் தான் அங்க கைப்பற்றி இருக்கு. ஆனா உள்நாட்டு யுத்தத்துல ஆப்போசிட்ல உள்ள போராளிகள் டீமோட கை ஓங்குது. இது எங்கிட்ட இருந்த ஆயுதங்கள் எப்படி பம்ப் ஆகுதுன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா இந்தியாவும் அதுல புகுந்து விளையாடலாம், சீனாவும் புகுந்து விளையாடுது, அமெரிக்காவும் புகுந்து விளையாடலாம் அப்படிங்கலாம். இப்ப பர்மால இருந்து கொஞ்சத்தை பிரிச்சு பங்களாதேஷ்ல இருந்து கொஞ்சத்தை பிரிச்சு தனி நாடா உருவாக்கணும்னா ஷேக் ஹசீனாவுக்கு இவ்வளவு ப்ரெஷர் போடுற அமெரிக்கா அங்க வேடிக்கை பார்க்க போறது கிடையாது. அங்க இந்தியா விளையாடுது, சீனா விளையாடுதுங்கிறத தாண்டி அமெரிக்காவும் ஏதோ சித்து விளையாட்டு விளையாடுது. அதனால்தான் உள்நாட்டு யுத்தம் சத்தம்லாம் பெருசா போகுது. 2 பக்கமும் மாறி மாறி மைலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ராணுவமும் எடுக்குது, விடுதலை படைகளும் எடுக்குது. ஆனா எந்த பிளேயர் பின்னாடி அமெரிக்கா நிக்குதுன்னு சத்தியமா இதுவரையும் தெரியல. அதே மாதிரி இந்தியாவும் யார் பின்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியல. அதனால்தான் அங்க முடிவே இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு. இதே ஜோன், இந்த ஜோன் தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தேவை. அந்த ஜோன்ல இன்னொரு டச் யாரு வருது அப்படின்னா இந்தியாவும் வருது அப்படிங்கிறதா. இந்தியாவோட டச் ஆகக்கூடிய அந்த ஜோன்ல நடக்கக்கூடிய விவகாரம் உலக அளவுல பேசப்படுது. அந்த ஜோனை ஒட்டி நடந்த கலவரங்கள் தான் மணிப்பூர் கலவரங்கள். அது உலக அளவுல பேசப்பட்டுச்சு. என்னைக்குமே பெரிய அளவுல இன்டர்நேஷனல் மீடியாக்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய மைலேஜுக்கு அவர்கள் திட்டம் போடுறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை மட்டம் தட்டி வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக பொதுவான சில விஷயங்கள் செய்வாங்க. உதாரணமா
10 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவ காட்டணும் அப்டின்னா 4, 5 ஃபுட்டேஜோட தான் ஆரம்பிப்பாங்க. அந்த 4, 5 ஃபுட்டேஜும் கேவலமான ஃபுட்டேஜ்கள் தான். இந்தியா அப்டின்னாலே அழுக்கு, இந்தியா அப்டின்னாலே வறுமை. இத நோக்கி ஒரு 4, 5 ஃபுட்டேஜ் போட்டா அப்படியே தூக்கிட்டு போவாய்ங்க கேமராவ. இது பேசிக்காவே அவனுங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிற மாரி இந்த வேலைய தான் பண்ணுவாய்ங்க. ஆனா இந்த 10 வருடங்கள்ல அப்படி பண்ண முடியுதில்ல. ஏன் அப்டின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்மளே ஃபுட்டேஜ் போட்டு ரிலீஸ் பண்ணி பதிவிடுறோம். அதனால இந்த வேலைகள் இப்போ பெரிய அளவுல இல்ல, 0வாவே ஆக்கிட்டோம். அதுக்கடுத்து சில விவகாரங்கள ரொம்ப பெருசுபடுத்துறார்கள் அப்டின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராந்தியத்துக்குள்ள என்னமோ செய்ய காத்திருக்கான். ஏதோ தேவைப்படுது அப்படிங்கிறது தான். இந்த பங்களாதேஷ், மியான்மர் அதே மாரி இந்தியாவோட இந்த வடகிழக்கு பகுதிகள். இந்த பகுதிகள ஒட்டி அவனுங்களுக்கு ஒரு பேஸ் தேவ. அதனால தான் மணிப்பூர் பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சுச்சு. அதே மாரி மியான்மர்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தத்த பத்தி வெளியில எந்த லைட்டுமே அது மேல படுறதே இல்ல. அதே சமயம் அங்க ஆயுதங்கள் பயங்கரமா பம்ப் ஆகுது. யாரு கை ஓங்குதுன்னே தெரியாத அளவு டிராவல் ஆகுது. இந்த பக்கம் கேட்கவே வேணாம். ஷேக் ஹசீனாவே மிரட்டியிருக்கார்கள். சீனாவ கவுண்டர் பண்றது நல்ல விஷயம். நேரடியா அமெரிக்கா தாக்குதலே ஆரம்பிச்சாலும் சந்தோஷம் தான். 2 பேருங்களும் அடிச்சுக்கிட்டு எப்படி சீனா ஒழிஞ்சு போயிருவான். ஆனா, அப்படி சீனாவ நோக்கி அமெரிக்கா போகும்போது, வழக்கமா நம்மளே பல தடவ சொல்றது தான். சீனாவ நோக்கி அமெரிக்கா போகுது அப்புட்ன்னா, சுத்தி உள்ள ஏமாந்த நாடுகள் பலிகேடாயிரும். உஷாரா இருக்கக்கூடிய நாடுகள் பொழச்சுக்கும். ஆனா, அந்த உஷாரா இருந்து பொழச்சுக்கிறக்கும் நடுவுல உள்ள டிராவலிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதத்தான் இப்ப பங்களாதேஷ் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ் சந்திக்குது அப்புட்ன்னா, மேக்ஸிமம் இந்தியாவோட பேக்கப் இருக்கும். அப்ப இந்தியாவும் ராஜதந்திர விளையாட்டுகள வெறித்தனமா விளையாண்டா மட்டும் தான், நமக்கான மைலேஜ சத்தம் இல்லாம எடுத்துட்டு வரலாம். பக்கத்துல அமெரிக்கா வர்றது நமக்குமே விருப்பம் கிடையாது அப்படிங்கலாம். இந்தியாவ பொறுத்தவரை இந்தியாலயும் பேஸ் குடுக்கல. எந்த காலத்திலயும் குடுக்கல. எந்த கவர்மெண்ட் ஆண்டாலும் சரி, இந்த விவகாரத்துல ஒரே பார்வ தான். என்ன ஒண்ணு, சில கவர்மெண்ட் ஆளும்போது "முடியாது போடா" அப்படிம்போம். சில கவர்மெண்ட் ஆடும்போது அத பத்தி பேசும்போது காதுல விழுகாத மாரி "பாத்துக்குவோம், பேசிக்குவோம்" அப்படின்னு தப்பிச்சு போயிரும். இதுதான் டிஃபரன்ஸே ஒழிய, இந்தியாவுக்குள்ள ஒரு ராணுவ பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவால கனவு கூட காண முடியாது. அதுதான் இன்னைக்கு வரை உள்ள நிலைமை. அதே மாரி இந்தியாவுக்கு பக்கத்துல உள்ள நாடுகள், உதாரணத்துக்கு நேபாள் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், மால்தீவ்ஸ் போன்ற பகுதிகளாகட்டும், எல்லாத்தையுமே இந்தியா தான் ஏறக்குறைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இந்த பகுதிகள்லயும் வரத தடுக்கிறது அப்படிங்கிறது இந்தியா தான். இந்த கோவம் தான். அவங்க அந்த ஒரு லொகேஷன் முக்கியம். ஆனா பங்களாதேஷ், மியான்மர் தான். இதுக்கு நடுவுல மணிப்பூர புகுந்து விளையாடுறதோ, அத எடுத்து பெரிய காட்டுத் தீ மாரி உருவாக்குறது பூரா, இந்த தடுக்கிறதோட பின்விளைவுகள். நம்ம தடுக்கிறோம். அதனால நம்மள இப்படி ஒரு பிரஷர் பண்றது அமெரிக்கா. ஆனா, அமெரிக்காவுக்கும் பல இடங்கள்ல பேக் ஃபயர் ஆகும். டோட்டலாவே அவர்கள் அந்த திட்டத்தையே விட்டுட்டு தெறிச்சு ஓடுற மாரி ஆகும். இதே பங்களாதேஷ்க்கு இது முதல் திட்டம் கிடையாது. இது ஏறக்குறைய 2002லயே போடப்பட்டது. செயலாக்கமும் பண்ணப்பட்டுச்சு. ஆனா, அன்னைக்கு இவர்களால அத சாதிக்க முடியல. என்ன ஒண்ணு அன்னைக்கு வெளிப்படையா இப்ப யாரும் வந்து பேசல. இன்னைக்கு வெளிப்படையாவே ஷேக் ஹசீனா பேசுனனால, தீ காட்டு தீ மாரி பத்திக்கிச்சு. இப்படி வெளிப்படையா பேசுனதுக்கு ஒரே காரணம் தான். நான் விடப்போறதே கிடையாது அப்படிங்கிறதும், பேக்கப்பா இந்தியாவ நோக்கி ஓடுவேன். சீனாவ நோக்கி ஓடுவேன். அப்போ உனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி அப்படிங்கிற மாரி ஒரு அரசியல பங்களாதேஷ் ஆரம்பிச்சிருக்கு. மேக்ஸிமம் தப்பிச்சு போயிரும். காரணம் பேக்கப்க்கு இந்தியா இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அமெரிக்காவால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த விளையாட்டு அப்படிங்கிறது அபாயமான விளையாட்டு. விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு. எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 1, 2 தகவல் தான் வெளில வந்திருக்கு. நாளடைவுல பல தகவல்களும் வரலாம். வராமையும் போகலாம். வந்துச்சுன்னா விரிவா பார்ப்போம்.